எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான சனி பெயர்ச்சி பலனை தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். வாக்கிய பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித பிரகாரம் ஒரு வருடத்துக்கு முன்னுக்கே சனி பகவான் மீனராசிக்கு வந்துட்டு, அப்போது திருக்கணிதம் வசதியா இல்லை வாக்கியம் வசதியான்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். திருக்கணித பிரகாரமும் சரி வாக்கிய பிரகாரம் சரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சாதகமான பலன் வருமா அல்லது பாதகமான பலன் வருமானது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சுய ஜாதகத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் பலன்கள் வேறு, கோட்சார ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள் பலன்கள் வேறு. ரெண்டுமே நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறாதீங்க. உங்களுடைய தசாபுத்தி பலன் கொண்டு எந்த ஜோதிடரும் உங்களுக்கு இந்த மாத பலனில் இல்லை வருட பலனில் கிரக பயிற்சி பலன்களை சொல்லலை. இந்த கிரகம் இந்த பாவகத்தில் இந்த சாரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பலன்கள் அப்படின்ட்டு தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. தயவு செய்து இது மனசில் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு ஜோதிடர் பொது பலன் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களால் நமக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்படலாம். சனி பகவான் மீன ராசியில் அதுவும் ஜென்மத்தில் ஒரு 2.5 வருடத்துக்கு இருக்க போகிறார். ஆனாலும் நமக்கு பாதிப்பு அப்படின்னா மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 16 தேதி வரைக்கும் தான். மீனராசியில் பிறந்தவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மனசில் உள்வாங்கிக்கோங்க. நமக்கு இந்த நேரத்தில் நல்ல விஷயம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல, யாரும் கேட்டுக்கிட மாட்டாங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டோம்னா தப்பாயிடும். உங்களுடைய ராசியில் சனி பகவான் அதுவும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம். பொதுவாகவே மீன ராசியாதிபதி குருவுக்கு சனி கெட்டவர். அப்போது உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிட்டாரு. அப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய முன்னேற்றத்தில் பலவிதமான முட்டுக்கட்டைகள் வரும். நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு வராது. ஏற்கனவே நல்ல பரிச்சயமான வேலை, அந்த வேலையில் ஒரு சில சங்கடங்கள் இந்த தருணத்தில் ஏற்பட தான் செய்யும். 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க, திடீர்னு அந்த பதவியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யுன்யமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, இந்த தருணங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படும். இது எல்லாமே ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை, அதாவது உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகிற வரைக்கும் தயவு செய்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஏன்னா இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான். சூரிய பகவானோட அதுவும் 6க்குடைய சூரியன் 12வது பாவகத்தில் மறைஞ்சி பகையாகன நேரத்தில் புதன் அஸ்தமனம் அடைகிறது நமக்கு நல்லது கிடையாது. வக்கரத்தில் இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஏற்கனவே வக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் இந்த புதனை பார்க்கக்கூடியதும் சரியில்லை. இது எல்லாமே ஒரு 3 மாத காலத்துக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யவே கூடாதது என்னன்னா வேலை மாற்றங்கள். வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடனான்ற எண்ணத்தில் இருக்கிற வேலையை விட்டுவிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு சிரமப்பட்டுடுவீங்க. இல்லை சாமி, நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறேன், அதுக்கான நேரம் இது இல்லைங்க. அதாவது ஓடுற நேரத்தில் ஓடணும்னு சொல்லுவாங்க, உட்காந்துருக்கிற நேரத்திலலாம் ஓடக்கூடாது. ஒரு 10 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஓடிட்டு இருந்தோம்னா ஓட வேண்டிய நேரத்தில் நம்மளால் ஓட முடியாது. உங்களுக்கு சொல்கிறது, இந்த ஒரு 3 மாத காலத்துக்கு இந்த கோட்சார் கிரக அமைப்புகள் நமக்கு பாதகமாக தான் இருக்குது.
சாதகமாக கிடையாது, ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க. வேலையில் பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிப்புகள் கொடுக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் செலவாகும். 10,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய் செலவாகும். செலவு அப்படின்றது அடுத்த ஒரு 3 மாத காலத்துக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செலவினம் கொடுக்க தான் செய்யும். ஆனால் இது ஒரு அனுபவமாக நினச்சிக்கோங்க. பணத்துக்கு பிடிச்ச ஒரு கிரகம் நினச்சிக்கோங்க. சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, திடீர்னு உடம்புக்கு முடியல, ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் தான் நம்மளை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு பக்கம் கடன் வாங்கியே செஞ்சு விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலையேன்னு சந்தோஷப்படுங்க. வீட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் வாங்கணும், வாங்கி தான் தீரணும். இப்போ வெயில் காலம் ஆகி போச்சு, ஒரு ஏசி வாங்கிடலாமா? 2 பேர் இருக்கிறோம், 2 வீலர் போதுமானது. 5 பேர் இருக்கிறோம், போகிறதுக்கு ஒரு 4 வீலர் வேணும். வேறு வழி இல்லை, இந்த மாதிரி செயல்கள் நம்ம செஞ்சு தான் தீரணும். இல்லை வீடு வாசல் காற்றடித்தாலும் சரி, மழை வந்தாலும் ஒழுகுது, இல்லை நம்ம அந்த ஓட்டு பிரித்து மாற்றலாமா, இல்லை வீடு வாசல் புதுப்பிக்கலாமா? இந்த மாதிரி அத்தியாவசியமாக விரைய செலவுகள் செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் அடுத்து 3 மாதத்துக்குள்ளார செஞ்சு விடுங்க. சரியா? இந்த 3 மாத காலத்துக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, சங்கடப்பட வேண்டாம். கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு வழி என்னவோ அதை பார்த்துக்கணும். ஒருத்தரோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணம் வர வேண்டாம். ஒருத்தனுக்கு காசு பணம் வாங்கி கொடுக்கலான்ற எண்ணங்களும் வர வேண்டாம். நம்ம மனசாலாச்சே, எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும். ஒருத்தன் நமக்கு முன்னுக்கு ஒருத்தர் நல்ல விதமாக வசதி வாய்ப்பெல்லாம் செழிப்பாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே பொறாமை வருதோ இல்லையோ, அவங்கள மாதிரி நாமளும் வரணுன்ற எண்ணம் தான் வரும் இல்லையா? சரி, அவருடைய கிரகம் என்னவோ, அவர் செய்த பாவ புண்ணியம் என்னவோ, அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாதையில் நாமளும் போனால் நம்ம முன்னுக்கு வந்துடுவோமா அப்படின்ட்டு ஒருத்தரை பார்த்து ஒரு செயல் செய்யாதீங்க. உங்களுக்கான நேர காலங்கள் ஜூன் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஏற்படுது. உங்களுக்கான மைதானம் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த நேரத்தில் ஓடுங்க. அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து, நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறவனை பாருங்க, உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவனை பார்க்குறதுக்கு இந்த நேரம் சரியான நேரம் இல்லை. அதே மாதிரி முக்கியமாக காதலர்களுக்கு சொல்கிறது என்னன்னா, விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வெளியே போகிற சூழல் வேண்டாம். ஏன் அப்படின்னா 2 பேருக்குள்ளார ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா 11ஆவது நிமிஷம் சங்கட சலுப்புகள் வரும், கருத்து வேறுபாடு வரும். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், காதலர்களுக்கும் பொருந்தும். சரியா? வேலை வாய்ப்பு பத்திரம், கணவன் மனைவிக்குள்ளார பத்திரம், வண்டி வாகனத்தில் பத்திரம், கல்வி, ஒரு சில பாதகமான ஒரு சூழல் ஏற்பட தான் செய்யும். ஜூன் 16க்கு மேற்கொண்டு ஏதேதோ உங்களுக்கு பாதகமாக இருந்ததோ, ஏதேதோ உங்களுக்கு நட்டமாக இருந்ததோ, ஏதேதோ உங்களுக்கு சங்கடமாக இருந்ததோ, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக ஏற்படுத்தும், மாற்று கருத்து இல்லை. இந்த நேரம்தான், ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி குரு தானே. தொழில் ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நம்ம மண்டைக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் வரும் இந்த நேரத்தில். இதுக்கு முன்னாடி சனி பயிற்சிக்கு முன்னுக்காவது நமக்கு யோசனைகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ யோசனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்ன லெவலில் ஒரு டிஃபன் கடை வச்சுருந்தா நாம் ஏன் பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாது? சின்ன லெவலில் ஒரு மளிகை கடை வச்சுருந்தா நாம் ஏன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கக்கூடாது? பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள் எல்லாம் வரதான் செய்யும் சாமி. ஆனாலும் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆடம்பரமாக இருக்க வேண்டாம், அகலக்கால் வைக்க வேண்டாம், பொறுமையாக பொறுத்து இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு ஏற்படுறது உறுதி. அதே மாதிரி கூட பிறந்த பொறுப்பு, சகோதர ஸ்தானம், சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார், உச்சமாக இருக்கார். சகோதர காரகன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ல் மறைஞ்சு போயிருக்கிறார். செவ்வாய் மறைஞ்சிருக்கிறாரு, சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. சகோதர காரகன் மறைஞ்சி சகோதர ஸ்தானத்தை பார்ப்பது சரியில்லை. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், அக்கா தங்கைக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்.
அந்த கருத்து வேறுபாடு ஒரு 4-5 வருஷத்துக்கு நீடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், கீழே விசாரிக்கிறது தான் மெயின் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தயவு செய்து இந்த நேரத்தில் உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, புத்தி சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, சிந்தித்து செயல்படுங்க. இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். 3 மாதம் கழித்து மிகப்பெரிய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் ஏற்படும். இது மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன்கள் தெரிஞ்சுக்கிடணும், எல்லாரும் எல்லா விதமாகவும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் ஒரு நிரந்தர சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு தான் இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இது ஒருத்தருடைய ஜாதகம் 3/4 கிலோ. ஒரு ஜாதக நோட்டுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ, 680 கிராம் வருது. 700 கிராமுக்கு 20 கிராம் கம்மி. இந்த நோட்டுடைய விவரம் என்னன்னா, பிறப்பு முதல் போய் சேர்ற வரைக்கும் வரக்கூடிய மொத்த தசாபுத்திக்கு உண்டான பலன், நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகம் இருக்குதோ அந்த யோகம் எந்த நேரம் சாதகமாக இருக்குது, எந்த நேரம் பாதகமாக இருக்குது, சாதகமாக இருந்தால் சந்தோஷம், பாதகமாக இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம், எல்லா விவரமும் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுத்துருவேன். இது ஒரு ஆளுக்குண்டான சாதக புத்தகம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஜாதகம், அதாவது ஒரே ஒரு ஜெராக்ஸ் வச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் 115 பேப்பர் கொண்டது தான் ஒருத்தருடைய ஜாதகம். அஷ்டவர்க்கம் இருக்குது, கோட்சார பலன் இருக்குது, ஆதி அந்த பரமநாளிகை வச்சு ஜாதகம் எழுதுகிறோம், பாரம்பரிய முறையில் ஜாதகம் எழுதுகிறோம். எல்லா விதமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜாதக புத்தகம். ஒரு 2 மாதத்துக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அது. இது காசு பணத்துக்காக நான் செய்து கொடுக்கல, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் சர்வீஸ் மைண்டில் செய்துட்ருக்குறேனுங்க. அதுக்குன்னு ஒரு காசு பணம் இருக்க தான் செய்யுது, ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஆனாலும் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதுக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் செய்து கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.